அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்திலே ஒரு மிகப்பெரிய சக்தி அப்படின்னா அது தாய் பாசம் மட்டும்தான். 5 அறிவில் இருக்க விலங்குலேருந்து 6 அறிவு இருக்க மனுஷன் வரைக்கும் எல்லாத்துக்குமே அவங்களோட தாய் பாசம், தாய் வளர்ப்பு அப்படின்றத அவங்களோட நல்லது கெட்டது குணங்கள் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் தீர்மானிச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ இப்பேற்பட்ட விஷயத்தை மையப்படுத்தி தான் இன்னைக்கு நம்ம மலையாளத்தில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய பாலன் த பாய் அப்படின்ற ஒரு சூப்பரான படத்தை பற்றி பார்க்க போகிறோம். தன்னோட அம்மா குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக எந்த லெவலுக்கு போகிறாங்க அப்படின்றத படத்தோட மெயின் கதையாக இருக்கும். முடிவில் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான ட்விஸ்டர் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அம்மா தன்னோட குழந்தைகிட்ட அங்க இருக்க சுவர்ல இருக்க ஓவியங்கள் மூலமா அவங்களோட வாழ்க்கைக்குள்ள என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற மாதிரி இவங்க இருக்கும்போது திடீர்னு இவங்களோட கணவர் இறந்து போறாரு. வயிற்றுல ஒரு குழந்தையோட இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இந்த குழந்தைய நான் இந்த இடத்துல தான் பெற்றெடுத்தேன், அந்த குழந்தையோட தான் நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த எல்லா விஷயங்களுமே ஒரு செல்லுக்குள்ள இருந்து, அதாவது இவங்க ஜெயிலுக்குள்ள இருக்காங்க, அங்க இருக்க செல்லுக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த குழந்தை இதை எல்லாத்தையும் கேட்டு மௌனமா இருக்கும்போது கற்பனா இதுக்கு அடுத்த நாள் இவங்களை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க போல. ஸோ தன்னோட குழந்தைய குளிப்பாட்டிட்டு இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு லேடி இவங்களை கூப்பிடுறாங்க. நான் இந்த இடத்துல இருக்க எத்தனை பேரோட காலில் விழுந்தேன் தெரியுமா, உன்னை வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக மட்டுமே தான். நீ தைரியமா போ, பின்னாடியே நான் கண்டிப்பா வெளியே வந்துடுவேன். நீ போனதும் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு மறக்காம போன் பண்ணோன்னு அப்படின்ற மாதிரி நம்பரை கொடுக்கும்போது இவங்க எதுவுமே பேசல. இதனால இவங்களோட குழந்தை இருக்கா இல்லையா, அவங்கிட்ட நம்பரை கொடுத்துட்டு மறக்காம கால் பண்ணோன்னு வெளியே வந்ததும் நமக்கு நிறைய வேலைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பும்போது இவங்க அங்க இருந்து போகணும். அங்க இருக்க அந்த போலீஸ்காரங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. வெளியில போய் ஒழுங்கா இருக்கணும், இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, உன்னோட குழந்தை இருக்கு இல்லையா, உன்னோட குழந்தைக்காகவாச்சு நீ கரெக்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கார்டை கொடுக்குறாங்க. இந்த கார்டை கொண்டு போய் நீ காமிச்ச அப்படின்னா உனக்கு ஒரு வேலை கிடைக்கும், அதை வச்சுக்கிட்டு நீயும் உன்னோட குழந்தையோ பார்த்து மேனேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப இவங்க கையில இப்ப 2 கார்டு இருக்கு. வெளியில போறாங்க. தன்னோட குழந்தைகிட்ட இருக்கிறதையும் தாக்கிட்ட இருக்கிறதையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல ஒரு குப்பை தொட்டி இருக்கு. 2த்தையும் போட்டுட்டு ஒரு புது வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற மாதிரி இவங்க அங்க இருந்து ஒரு பஸ்ல பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த பஸ் எங்க போகுது அப்படின்றவரெல்லாம் தெரியல. இவங்க ஏறி உட்காரு. அங்க இருக்க கண்டக்டரும் நீங்க எங்கம்மா போனோம், என்ன இடத்துக்கு போகணும்னு கேட்கும்போது மௌனமா இருக்காங்க. அப்படியே கற்பனா ஒரு இடத்துல, அதாவது ஒரு டீ கடையில உட்காந்து நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்கவங்க எல்லாருமே அங்க இருக்க வயசானவர்கிட்ட நிறைய வேலைகள் எல்லாத்தையும் வாங்கிட்டே இருக்க ஒரே ஒரு ஆள் தான் இருக்காரு, பண்ண முடியல. இந்த விஷயத்த இந்த அம்மா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் ஐயா எங்களுக்கு பயங்கரமா பசியா இருந்தது, அதனால மட்டுமே தான் நாங்க சாப்பிட்டோம், எங்க கிட்ட காசு இல்லையான்னு கேட்கும்போது இவர் பயங்கரமா திட்டுறாரு. அதுக்கப்புறமா இவங்களை இங்க இருந்து தரத்து அடிக்கலாம் ட்ரை பண்ணும்போது அவங்க பண்ண தப்பு எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அது மட்டும் இல்லாம எனக்கு நீங்க ஒரு வேலை ஏதாவது கொடுக்க முடியுமா, நான் எந்த வேலையா இருந்தாலும் செய்வியா அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி பாக்குறாரு. ஐயா என்னோட கணவர் யானை மிதிச்சு மலை பிரதேசத்துல இறந்து போயிட்டார், என்னோட குழந்தையும் நானும் மட்டும் தான் இருக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனாலதான் உங்ககிட்ட ஒரு உதவியா கேட்கறியான்னு சொல்லும்போது நான் இங்க இருந்து வீட்டுக்கு கொண்டு போகவே எனக்கு ஒன்னும் கிடைக்கல, இதுல உங்களை வேலைக்கு சேர்த்து வச்சா என்னமா ஆகுறது, நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வாசல் வரைக்கும் போய்கிட்டே இருக்கும்போது இவருக்கு ஒரு மாதிரி உறுத்துது. சரி இவங்களுக்கு உதவி பண்ணுவோமே அப்படின்ற மாதிரி அங்க இருக்க வேலைகள் எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இவர்கிட்ட சம்பளம் இல்லை அப்படின்னாலும் சாப்பாடு போடுறேன், இந்த இடத்துல நீங்க தங்கிக்கலான்னு சொல்லும் போது இவங்க 2 பேருக்குமே புது வாழ்க்கை தான் இல்லையா, இதனால இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் கம்ப்ளீட்டா மறந்து இங்க வேற ஒரு பேரோட அந்த ஹோட்டல்ல பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வயசானவர் தான் இருந்தாரு, அதனால வேலைகள் அப்படி பொறுமையா நடந்துகிட்டே இருக்கு. இவங்க வராங்க, நிறைய வேலைகள் எடுத்து பண்ண ஆரம்பிக்க கொஞ்சம் கொஞ்சமா அங்க கஸ்டமர்ஸ் அதிகரிக்கிறாங்க அப்படின்னு மாதிரியோ இந்த விஷயம் வயசானவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. இதனால பயங்கர சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்துலதான் ஒரு நபர் சாப்பிடணும் அப்படின்னு மாதிரி வந்து இந்த அம்மாவை பாக்குறாரு. என்னையா புதுசா இருக்கு, அம்மா இவங்க யாரு கேட்கும்போது அவர் உனக்கு எதுக்கியா இதெல்லாம், நீங்க இருந்து முதல்ல கிளம்பு அப்படின்னு மாதிரி அனுப்பி வைக்க போகும்போது கூட அவர் அப்படியே பார்த்துக்கிட்டே போக இந்த வயசான நபருக்கு இங்க தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. இது நாட்கள் வரைக்கும் இவங்க இந்த ஹோட்டல்ல தான் தங்கிட்டு இருந்தாங்க இல்லையா, கிட்ட போறாரு. ஆமா இது என்னோட வீட்டு சாவி, இதுக்கப்புறம் நீங்க என்னோட வீட்டிலே தங்கிக்கலாமா, என்னோட பொண்ணா அண்ட் என்னோட பேரனா நான் உங்க 2 பேரையும் பாக்குறேன்னு சொல்லும்போது கற்பனா இதுக்கு அடுத்த நாள் காலையில கடையை திறக்கணும் அப்படின்ற மாதிரி வயசானவர் வந்துகிட்டே இருக்கும்போது இங்க இருந்த இந்த 2 பேருமே காணும். தன்னோட உடைமைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இவங்க பஸ்ல பயணப்பட ஆரம்பிக்கிறாங்க. குழந்தையும் நம்ம எதுக்காகமா அங்க இருந்து வந்தோம்னு கேட்க நமக்கு இங்க யாருமே வேணாண்டா, உனக்கு நான் எனக்கு நீ அது மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டு வேற ஏதாவது ஒரு யாருக்கும் தெரியாத ஊருக்கு பயணப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. சோ இவங்களோட சுபாவமே இதுதான். இவங்க வேற ஏதாவது ஊருக்கு போனாங்க அப்படின்னா அங்க இவங்களுக்கு நெருக்கமானவங்க அப்படின்ற மாதிரி யாருமே இருக்கக்கூடாது, நெருங்கிட்டாங்க அப்படின்னா இவங்க அதுக்கு மேல அங்க இருக்க மாட்டாங்க. சோ நிறைய ஊர்களுக்கு பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர்களோட இவங்களும் இவங்களோட குழந்தையும் வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது
இருக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் நமக்கு ஒரு பாடல் மூலமா காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர்கள் அண்ட் விதவிதமான வேலைகள் அப்படின்ற மாதிரி இவங்க பண்ணாத விஷயங்களே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் மூலமா நமக்கு காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் இவங்களை ஹோட்டல்ல ஒரு நபர் பார்த்தான்னு சொன்னா இல்லையா, அதாவது டீ கடையில அவர் எதிர்ச்சியா சந்திக்கிறாரு. உங்க பேரு இந்த தானே, ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது இவங்க அப்படியே தெரியாத மாதிரி நின்றுகிட்டே இருக்க. பக்கத்துல இருக்கவரையோ யாருன்னே தெரியாத போல, நீ எதுக்கே பேச போயிட்டு இருக்க, வாய் அவனோட வேலையை பார்க்கலான்னு சொல்ல, இல்லையா இதே குழந்தையோட தான் நான் அவங்கள பார்த்தேன், ஆமா நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த வேலையை விட்டு வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க இவங்க தெரியாது என்னோட பேர் மேரி அண்ட் என்னோட கணவரோட பேர் லூக், எதுக்காக நீங்க இதெல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது இந்த மனுஷனுக்கு ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகுது. என்னையாது அன்னைக்குதான் நாம பார்த்தோம், எங்க ஆளே மாறி போயிருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒரு சில கேள்விகள் எல்லாத்தையும் கேட்டுட்டு இதை நாம கன்ஃபார்ம் பண்ணணும், நீ ஒண்ணு பண்ணு, இங்கே இரு தம்பி, இங்க வாப்பா, உன்னோட அம்மா என்கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் கரெக்டாப்பா அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட கேட்ட கேள்விகள் அப்படியே இங்க கேட்கும்போது இவன் என்ன பதில் சொல்லுவானோ அப்படின்ற மாதிரி அம்மா தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அம்மா சொன்ன அத்தனை விஷயங்களும் அப்படியே கரெக்டா சொல்ல ஆரம்பிக்கிறான். இதனால இவர் குழம்பி போய் அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாரு. ஸோ ரெண்டு பேருமே இதே பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு இடத்துக்கு ஏதாவது போகணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இவங்களோட பேர் அது இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும், அதாவது அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குழந்தைகிட்ட சொல்லிட்டு இது ஒரு கதை, அதாவது இந்த கதைக்குள்ளதான் நாம போக போறோம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போவாங்க. ஸோ இவங்களோட பயணம் இப்படி தொடர்ந்துகிட்டே இருக்க ஒவ்வொரு இடத்துலயும் நிறைய ஆண்கள் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிற உன் குழந்தை என் குழந்தை மாதிரி பாத்துக்கிற அப்படின்னு எல்லாம் சொன்னாலும் இவங்க இது எதுவுமே காதல கேட்காம தன்னோட குழந்தையோட அப்படியே டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் அங்க சாப்பாட்டுக்கு இல்லாம தவிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவங்க கிட்ட போறாங்க. அது என்ன ஏது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பண்ணு கொடுக்கலான்னு போகும்போது அவங்க கிட்ட இருந்து ஒரு கார்டு விழுது. இந்த கேர்டேக்கர் அப்படின்ற மாதிரி பேரை போட்டு அதுல அவங்களோட ஐடி கார்டு இருக்கு அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிட்டதும் யோசிக்கிறாங்க. இதை நம்ம பயன்படுத்திக்கலாமே அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அந்த கார்டு எடுத்துக்கிட்டு நியூஸ் பேப்பர்ல பாக்குறாங்க. கேர்டேக்கர் தேவை அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல ஆட் போட்டிருக்கு. அதுக்கு போன் பண்ணி பார்க்கும்போது அம்மா உன்னை நேர்ல வந்து என்னால பார்க்க முடியல, எனக்கு கால் வேற உடஞ்சு போயிருக்குமா, ஒரு வீட்டுக்கு போனோம், அங்க ஒரு வயசானவங்க இருக்காங்க, அவங்கள பாத்துக்கணும், பையன் வெளிநாட்டுல இருக்கா, இதனால பார்த்து நடந்துக்கோங்க, அவங்க பயங்கர ரெக்கார்டா இருப்பாங்கன்னு சொல்லும் போது இவங்க இதை சரின்னு தலையாட்டிட்டு அவன் அவனோட ஐடி கார்டு எல்லாம் அமுச்சு விட்டியாமான்னு கேட்கும் போது எல்லாத்தையும் ரெடி பண்ணி தான் வச்சிருக்காங்க. அனுப்பிட்டு அங்க பயணப்பட ஆரம்பிக்க ஒரு பெரிய கிராமம் மாதிரி இருக்க அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்குது. சுத்தி வயல்வெளிகள், அதுக்கு நடுவுல ஒரு அழகான வீடு, அந்த வீட்டுக்குள்ளதான் வயசானவங்களை பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த வயசானவங்க கண்ணோட வராங்க. நீ யாரை கேட்டு உள்ள வந்த, உன்னை யார அனுப்புனா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க. அம்மா எங்களை எதுவும் பண்ணிடாதீங்கம்மா, உங்களை கவனிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் எங்களை அனுப்பி விட்டாங்கன்னு சொல்லும் போது அவனுக்கு இதே வேலையா போச்சு. சரி போ, எனக்கு பயங்கரமா பசிக்குது, போ ஏதாவது கொண்டு வா, நான் சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லும் போது இவங்க தோசை ஊத்தி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிக்க இவங்களுக்கு மூச்சடிப்பு ஏற்பட ஆரம்பிக்குது. அங்க ஒரு பெல்லு மாதிரி இருக்கு, அதை அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவங்க ஓடி வந்து இன்ஹீலர் எல்லாம் கொடுத்து அந்த வயசானவங்களை தூங்க வச்சுக்கிட்டே இருக்கும்போது இங்க வயசானவங்களோட வீட்டுல ஒரு பேட்டர்ன் கரெக்டா நடக்கும். வாரத்துக்கு ஒரு முறையாச்சு அவங்களோட பையன் கரெக்டா ஒரு மணிக்கு போன் பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்க உள்ள வந்தப்ப கூட போன் பண்ணி இந்த மாதிரி என்னோட அம்மாவை பாத்துக்கோ, அவங்க கொஞ்சம் கோபமா நடந்துகிட்டே இருப்பாங்க, அது எல்லாத்தையும் அனுசரிச்சு நீ போகணும், அது மட்டும் இல்லாம 1ஆம் தேதி ஆயிடுச்சு அப்படின்னா அவனுக்கு கரெக்டா சம்பளம் வந்துடும் அப்படின்ற மாதிரி போனை வைக்கும் போது இவங்க இது நாட்கள் வரைக்கும் அங்க போறாங்க, அப்படி பாத்துட்டாங்க, இங்க போனாங்க, இப்படி பாத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே இருந்தாங்க இல்லையா. ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடம். அது இந்த வயசானவங்களை தாண்டி யாரும் நம்மள பார்க்க மாட்டாங்க அப்படின்றதுக்காக இங்க அப்படியே செட்டில்ட் ஆக ஆரம்பிக்க அந்த சமயத்துலதான் இந்த வயசானவங்க கண்ணை காட்டி அந்த குழந்தைய மிரட்டிக்கிட்டே இருக்காங்க. நீங்க கண்ணை காட்டி மிரட்டிங்கன்னு வைங்களேன், அம்மா நீங்க குடிக்கிற பால்ல விஷம் கலந்து கொடுத்துருவாங்க, பரவாயில்லையான்னு சொல்லும் போது இவங்க யோசிக்கிறாங்க. அதாவது இவங்க ஃபன்னாதான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே யோசிச்சுட்டு நீ குடிச்சிட்டு என்கிட்ட குடுன்னு சொல்லும் போது அவங்க இதை குடிச்சிட்டு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. குழந்தை ஏதோ விளையாட்டா பண்ணிட்டாமா, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி அப்படியே பதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கணும்னு முடிவு பண்றாங்க. இவங்க கிட்ட இந்த ஒரிஜினல் ஐடி கார்டு அப்படின்ற எதுவுமே இல்லாததால அங்க இருக்க, அதாவது இந்த வீட்டுக்குள்ள இருக்கவங்களோட டீடைல்ஸ் தன்னோட குழந்தைய படிக்க வைக்கணும் பேர் மாதிரி பயன்படுத்துறாங்க. என்னோட கணவர் இந்த மாதிரி கல்ஃப்ல இருக்காரு, என்னோட குழந்தையோட பேர் வாசுதேவன், அட்மிஷனை போட முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கிட்டு அந்த விஷயங்கள்ல ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்க இந்த வயசானவங்களோட வீட்டுக்குள்ள குழந்தைகள் எல்லாம் மாங்காய் பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி மரம் ஏறிக்கிட்டு
பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவங்க வேக வேகமா கண் எடுத்துட்டு போய் அங்க இருக்க மரத்துல சுட்டுக்கிட்டே இருக்கும்போது குழந்தைங்க அப்படியே பயந்துகிட்டு ஓட ஆரம்பிக்குது. இதை பார்த்த ஹீரோயினும் என்ன உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா, குழந்தைகள் இது மாதிரி பண்ணிக்கிட்டீங்களே, தப்பி தவறி ஏதாவது பட்டா என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க அப்படியே டென்ஷன் ஆயிடுறாங்க. அவங்கள மட்டும் இல்ல உன்னையும் சுடதாண்டி போற அப்படின்ற மாதிரி கண்ணை எய்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு ட்ரிகர் ஆக ஆரம்பிக்குது. சத்தம் மட்டும்தான் வருது தவிர மிச்சபடி எதுவுமே இல்லை. இங்க நான் தனிமையில இருக்கேன் இல்லையா, எவனாவது ஒருத்தன் உள்ள திருட வந்துட்டானா அதனால மட்டுமே தான் நான் இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். இதை பார்த்து நீங்க ஒன்னும் பயப்பட வேணாமா அப்படின்ற மாதிரி சிரிக்க ஆரம்பிக்க இதுக்கு அடுத்தடுத்த நாட்கள்ல இந்த வயசானவங்க ஹீரோயினோட நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்னதான் இவங்க நல்லா பேசிக்கிட்டே இருந்தாலும் இவங்களோட விஷயங்களை மட்டுமே தான் சொல்றாங்களே தவிர நாயகியோட எந்த விஷயமும் அவங்க பகிர்ந்துக்கல. இது ஒரு கட்டத்துக்கு மேல கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உன்னோட பையனை நீ ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணதெல்லாம் கரெக்ட் தாமா, ஆனா எதுக்காக பின்னாடி வழியா போய் அனுப்பிக்கிட்டு இருக்க, உன்னை பண்ண நீ ஏதோ பண்ணிட்டு இங்க வந்திருக்க, இது இங்கேயே போகட்டும், யாரும் உன்னை வந்து கேட்க மாட்டாங்கப்பா, நீ படிக்க வைக்கணும் அப்படின்னா நீ தைரியமா படிக்கவே, உனக்காக நான் இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அப்படியே கற்பனை குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டு போறாங்க இல்லையா. ஈவினிங் இவங்க வந்துதான் குழந்தைய கூட்டு வருவாங்கன்னு இருக்கும். ஒரு நாள் இவங்க கொஞ்சம் லேட்டா போனதால குழந்தைய அங்க காணோம், பயந்து போறாங்க. ஏன்னா இவங்களுக்கு எல்லாமுமா இருக்கிறது இவங்களோட குழந்தை தான். அவன் காணாம போயிட்டா அப்படின்ற பதட்டத்திலே எல்லா இடத்திலும் தேடிக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு 4-5 பசங்க கூட விளையாடிக்கிட்டு இருக்கான். அவனை அப்படியே இழுத்துட்டு வந்து, உனக்கு அம்மா சொல்லியிருக்க விஷயங்கள் தெரியுமா தெரியாதா, எப்போ என்ன நடந்தாலும் சரி அம்மா உன்னை கூட்டு போகணும் அப்படின்ற மாதிரி கட்டாயம் வருவேன், அம்மா வர வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நீ போகவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை வீட்டுக்கு கூட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. வயசானவங்க மறுபடியும் வழக்கம் போல பேசிக்கிட்டே இருக்கும்போது, நானே பேசிக்கிட்டே இருக்கனே, உன்னோட வாழ்க்கையில நடந்த, அதாவது உன்னோட வாழ்க்கையில இருக்க ஏதாவது ஒரு விஷயங்களை சொல்லலாம் இல்லையான்னு கேட்கும்போது, என்னோட வாழ்க்கையில சொல்லணும் அப்படின்ற அளவுக்கு எதுவுமே இல்லைம்மா, நான் வேணா ஒரு கதை சொல்லுவாருன்னு சொல்லி இங்க ஒரு சின்ன விஷயத்தை ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பல கனவுகளோட ஒரு மகாராணி மாதிரி ஒருத்தி வாழ்ந்துகிட்டு இருந்தா. அவள் ஆசா வார்த்தைகள் பேசி ஒரு அரக்கன் கொண்டு போறா அப்படின்ற மாதிரியோ அரக்கன் கிட்ட டெய்லி துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது அவங்க இங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கலான்னு பல வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் அவங்களோட வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்காகவாச்சும் உயிர் வாழலாம் நினைச்சுக்கிட்டே இருக்க அந்த சமயத்துலதான் அரக்கனோட அட்டூழியம் அதிகரிக்குது. இவங்க பொறுமை இழக்க ஆரம்பிக்கிறாங்க, கோபம் அடைகிறாங்க. எங்க இந்த குழந்தை வளர்ந்தா அப்படின்னா அப்பன மாதிரி அரக்கன் ஆயிடுவானோ, இல்ல அம்மா மாதிரி இந்த மாதிரி பயந்து பயந்து வாழ்க்கையை வாழ வேண்டியதா போயிடுமோ அப்படின்ற மாதிரி இவங்க நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் அந்த அரக்கனை இவங்களே சாகடிக்க ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்கு பின்னாடி அவனை சாகடிச்சு ஒரு வாழை மரத்தை அது மேல நட்டுட்டு இவங்க அங்க இருக்கும்போது போலீஸ்காரங்க பிடிக்கிறாங்க. ஜெயிலுக்குள்ளேயே இவங்களோட குழந்தைய பெத்து எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியோ இப்ப குழந்தைய வளர்க்கறதுக்காக அவங்க பல கஷ்டங்களை பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும், அதாவது தன்னோட வாழ்க்கைக்குள்ள நடந்த இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்க கதைகளா சொல்லிக்கிட்டே இருக்கும்போது வயசானவங்களுக்கு புரிஞ்சு போயிடுச்சு, இனிமேல் நீ எங்கேயும் போக வேண்டாமா, இந்த இடத்துல நீ எத்தனை நாட்கள் வேணா இருந்துக்கலாம், நான் இறந்து போனதுக்கு அப்புறம் கூட நீ இங்கேயே செட்டில்ட் ஆயிடலாமா, அதுக்காக என்ன சாகடிச்சிடாதீங்க என்ன அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு, நான் செத்து போயிட்டேன் அப்படின்னா என் மேலேயே ஒரு வாழை மரத்தை நட்டுடுங்கன்னு சொல்லும்போது இந்த வயசானவங்களோட கொஞ்சம் அட்டாச் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இவங்க ஒரு கம்பல் ஷாப்புக்கு போய் இந்த கம்பல் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எதிர்பார்க்காத ஒரு திருப்பம். ஜெயிலுக்குள்ள நீ வெளியில போனதை எனக்கு போன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு லேடி சொல்லி அமிச்சாங்க இல்லையா, அவங்க இவங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்கதாமா போன, நான் ஜெயிலுக்குள்ள இருந்து வந்து 3 மாசம் ஆகுது, நீயும் கான்டாக்ட் பண்ணுவேன்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தா பண்ணாமலே போயிட்டியே, என் கூட இருக்காளுங்களே இவனுங்களா வேஸ்ட், நீ மட்டும் என் கூட வந்தேன்னு வைய நான் உன்னை பயங்கரமா செட்டில் பண்ணிடுறமா, உன்னை ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்குவான்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவங்க அப்படியே அங்க இருந்து நகர ஆரம்பிக்கிறாங்க. நீ எங்க போனாலும் சரிடி, உன்னை நான் விட மாட்டேன், உன்னை தேடி வருவேன் அப்படின்ற மாதிரி அவங்க போற திசையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வேக வேகமா பஸ்ல ஏறுறாங்க. இதுக்கு மேல இந்த ஊர்ல இருக்கக்கூடாது, நம்ம உடனடியா இங்க இருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்ற மாதிரி குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு இந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து விட நம்ம இங்க இருந்து போகிறோம் அப்படின்ற மாதிரி கத்தி எல்லா வேலைகளையும் பரபரப்பா பண்ணிக்கிட்டே இருக்கும்போது குழந்தைக்கு இந்த ஸ்கூல் போகிற விஷயம் அப்படின்றது முதல்ல பிடிச்சிருக்காது. ஏன்னா ஜெயிலுக்குள்ளேயே குழந்தை வளர்ந்துகிட்டே இருந்ததால அதே மாதிரி பேட்டர்ன் இவனுக்கு தோண ஆரம்பிக்குது. பெல் அடிச்சது அப்படின்னா உள்ள போகணும், கிளாஸ் ரூம்ல அடப்பட்டு கிடக்கணும் அப்படின்றதுலாம் கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்க ஆரம்பிக்கிறான். இந்த சமயத்துல இங்க இருந்து போகணும்னு சொல்லும் போது குழந்தைக்கு ஒண்ணுமே முடியல, அம்மா நான் படிக்கணுமா, நம்ம இங்கே இருக்கலாமேமான்னு சொல்லும் போது இவன் இதை கேட்கறதா தெரியல. சட்டையை பிடிச்சி உனக்கு ஒரு முறை சொன்னா புரியாதாடா, நம்ம இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது, நம்ம இங்க இருந்து போயாகணும்டா, நான் சொன்னா கேளுடா அப்படின்ற மாதிரி திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும்.
இருக்கும்போது வயசானவங்க இருக்காங்க இல்லையா, அப்படியே துடிக்கிறாங்க. ஓடி போய் இவங்களுக்கு இன்னில எல்லாம் கொடுக்கும்போது அவங்க அதை ஏற்க மறுக்கிறாங்க. நான் சொன்னா கேப்பியா மாட்டியாமா, இது வயசானவங்களோட கடைசி ஆசையா கூட நீ எடுத்துக்கோ, நீ இந்த வீட்லயே தங்கிக்கோமா, உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுமா அப்படின்ற மாதிரி மூச்சு விட கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த இடத்துல இறந்து போக இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. அந்த வயசானவங்க சொன்ன மாதிரியே அவங்களோட உடல் இருக்கு இல்லையா, அதை அப்படியே புதைச்சிட்டு மேல வாழைக்கண்ணு எல்லாத்தையும் நட்டு வச்சுட்டு இவங்களும் இவங்களோட குழந்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அடுத்த நாள் காலையில இவங்க குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இவங்க அந்த வீட்டுல இருக்க வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஃபாரின்ல இருந்து போன் வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நாங்க கிறிஸ்மஸுக்கு வர போறோம், என்னோட அம்மா அங்கதான் இருக்காங்களா, அவங்களுக்கு இது ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும் இந்த மாதிரி போனை வைக்க இவங்க இது பெருசா கவனிக்கல. காரணம் என்ன அப்படின்னா, மாங்காய் பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி குழந்தைகள் ரகசியமா அந்த மரத்து மேல ஏறி நின்றுகிட்டே இருக்கும்போது இப்போ அந்த வயசானவங்க இருந்தா என்ன பண்ணுவாங்க, அந்த கன் எடுத்து சுட்டு மிரட்டுவாங்க இல்லையா, அதே விஷயத்த இவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வயசானவங்க போன அந்த இடத்துல இவங்க கொஞ்சம் கொஞ்சமா கம்ஃபர்டபுள் ஜோனை உணர ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்தையும் இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் தன்னோட குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இவங்க நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது இவங்களை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு. பயந்து போறாங்க. வேகமா வந்து கதவு அடைக்கும் போது போன் மறுபடியும் அடிக்க ஆரம்பிக்குது. எடுத்து பேச ஆரம்பிக்கும் போது தான் அந்த வயசானவங்களோட பையன் இருக்கா இல்லையா, அவன் ஊர்ல இருந்து வந்துகிட்டு இருக்கான். இந்த விஷயம் வயசானவங்க கிட்ட சொல்லிடாத, நான் போன் பண்ணது வீட்டை கிளீன் பண்ணி வச்சுக்கோ அப்படின்றதுக்காக மட்டுமே தான் போனை பேசிக்கிட்டே இருக்கும்போது எங்க கதவை யாரோ தட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க மறுபடியும் இந்த போனை சரியா கவனிக்காம கதவு கிட்ட யாருன்னு போக ஆரம்பிக்க இவங்களை பின்தொடர்ந்தே வந்துகிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த லேடி தான். நீ இங்கதான் இருக்க அப்படின்ற மாதிரி எனக்கு நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு, நீ வெளியில வர வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன், உனக்கு வேற வழியே கிடையாதுமா அப்படின்ற மாதிரி அங்கேயே நின்றுகிட்டே இருக்கும்போது இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம கதவை திறக்கிறாங்க. நீ என்னை இக்னோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டே இருக்கியா, அம்மா இந்த வீட்டுல ஒரு வயசான பீஸ் இருக்குன்னாங்களே எங்கம்மா அது, அவங்க எங்கம்மா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே இருக்கும்போது இல்ல அவங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கன்னு சொல்ல. ஓ ஹாஸ்பிட்டலா, உண்மையா சொல்லுமா, உன்னோட கணவர் மாதிரி நீ வெட்டி துண்டு போட்டு பின்னாடி போதிச்சு தானே, இந்த ஹாஸ்பிட்டல் கதையெல்லாம் நம்ம கிட்ட வேணாமா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இந்த இடத்துல டவரே கிடைக்கலையேன்னு வெளியில போய் உட்காரும் போது உள்ள இருக்க நாய்க்கு ஒரு மாதிரி பதட்டம் அடைய ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ண போறோமோ அப்படின்ற மாதிரி அப்படியே ஷிவரிங்கா நின்றுகிட்டே இருக்கும்போது காஃபியை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இந்த காஃபியை குடிக்கணும் அப்படின்னு நம்பிக்கை இவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா இவங்க ஏதாவது கலந்து வச்சுட்டாங்கன்னா இதனால நாயகியை குடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா இவங்க குடிச்சுக்கிட்டு இந்த இடத்த நம்ம பிக்ஸ் பண்ணிக்கலாம், என்னோட பொண்ணுங்க எல்லாத்தையும் இங்க வர வைக்கிறா, இங்கேயே நம்ம பண்ணோன்னு வையா, உனக்கும் செம்ம டிமாண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி போனை பேசணும்ன்ற மாதிரி. டவர் கிடைக்காததால வெளியே போய் நின்று பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு அப்படியே பதட்டமாகுது. இனிமேல் நம்ம ஏதாவது பண்ணல அப்படின்னா எல்லாமே நம்ம கையை மீறி போயிடும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அந்த கன் எடுக்கிறாங்க. பாட்டி உயிரோட இருக்கும்போது இங்க 2 புல்லட் இருக்கு, ஒன்னு டம்மியா இருக்கு, இதை போட்டு அப்படின்னா சத்தம் மட்டும்தான் வரும், இங்க இருக்கு பார், இதை போட்டு அப்படின்னா ஆளே காலி ஆயிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிதான் அந்த கண்ணை கொடுத்துருப்பாங்க. இப்ப அந்த கன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. வேற வழியே கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த லேடி அட்ரஸ் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது ஒரே சுடு. அந்த இடத்துல துடிக்க இறந்து போக இன்னொரு பக்கம் அந்த குழந்தைகிட்ட போக ஆரம்பிக்குது. ஸ்கூல்ல என்னதான் அவன் சேர்ந்திருந்தாலும் யாருமே அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்க மாட்டாங்க. ஆனா அவன் பண்ண ஒரு ப்ராஜெக்டால அங்க இருக்க ஒரு குழந்தைக்கு மட்டும், அதாவது ஒரு பெண் குழந்தைக்கு மட்டும் இவனை பிடிக்குது அப்படின்ற மாதிரி உன்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்றதையும் நமக்கு இங்க காமிக்கும் போது இவங்களோட அம்மா கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்கள போட்டு தள்ளிட்டாங்க. ரத்தம் அப்படியே வீடு முழுக்க நிறைஞ்சிருக்கும் போது மொத்தத்தையும் தொடச்சிக்கிட்டே இருக்க போன் கால். அந்த அம்மாவோட பையன் வந்துட்டாமா, கூட இருந்து அவனை கவனிச்சுக்கோமான்னு சொல்லும் போது இவங்களுக்கு அப்படியே நடுங்க ஆரம்பிக்குது. வீட்டுக்கு வெளியில அதாவது கேட் ஆண்ட அந்த கார் அப்படியே பொறுமையா உள்ள வந்துகிட்டே இருக்கு. இவங்க கண்ணு கையில எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உள்ள யார் கதவை திறந்துட்டு வந்தாலும் சரி அவங்கள சுட்டணும் அப்படின்ற மாதிரி வேற வழியே இல்லாம நின்றுகிட்டே இருக்கும்போது ஒரு நபர் வந்து கதவை திறக்க ஆரம்பிக்கிறாரு. பட்டுன்னு கன் ஃபயர் ஆன சத்தம் கேட்டதோ பின்னாடி இருக்க எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ள ஓடி போக இதுக்கப்புறம் இங்க என்ன நடந்தது அப்படின்றத காமிக்கல. அந்த குட்டி பையன் கிட்ட போக ஆரம்பிக்குது. ஸ்கூல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கரெக்டா அம்மா வந்து கூட்டு போவாங்க இல்லையா, அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது அம்மா சொன்ன விஷயங்கள், நான் எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்ல இந்த இடத்துக்கு நான் வந்துடுவேன்டான்னு சொல்ல இவன் அப்படியே காத்துக்கிட்டே இருக்கான். திரும்பி அம்மா வருவாங்களா அப்படின்ற மாதிரி நின்றுகிட்டே இருக்கு. கட் பண்ணி ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போக ஆரம்பிக்குது. அங்க ஒரு வித்தியாசமான கேரக்டர், அதாவது பவித்ரம் அப்படின்ற ஒரு கான்ஸ்டபிள் எக்ஸாம் எல்லாம் எடுத்துட்டு ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டே இருக்க அதே ஸ்டேஷன்ல இருக்க இன்னொரு லேடி கான்ஸ்டபிளான சிசிலி அப்படின்றவங்களை காதலிச்சுட்டு இருக்காரு. திருமணம் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயம் அந்த ஸ்டேஷன்ல இருக்க எஸ்ஐக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா சிசிலியை இவர் ஒருதலையா காதலிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த சமயம் பார்த்து கரெக்ட்
கரெக்டா பவித்ரன் மேல ஒருத்தர் கேஸ் கொடுக்க வராரு. ஐயா அவர் இந்த பழைய பகை எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு என்னோட பையனுக்கு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனே பண்ணாம இருக்காருன்னு சொல்லும் போது எஸ்ஐ கூப்பிட்டாரு. ஏனையா நீ இவ்வளோ அதுப்பா பண்ற, நீ ஒன்று பண்ண, நீ போய் கொஞ்சம் வெளியே நில்லு, உனக்கு வேலை முடியலன்னு சொல்லும் போது ஒரு ஸ்ட்ரைட்டா சிசிலி கிட்ட போறாரு. நம்ம கல்யாண பேச்சுல எப்படி போய்கிட்டு இருக்கு, எல்லாம் ஓகே தானே அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது எஸ்ஐ இவருக்கு ஒரு வேலையை கொடுத்து அனுப்புறாரு. அது என்ன வேலை அப்படின்னா, காட்டு பகுதிக்குள்ள ஒரு பையன் ரொம்ப நேரமா உட்காந்துக்கிட்டே இருக்கானா, அவனை என்ன நீ பார்த்துட்டு வர முடியுமான்னு சொல்ல இவர் யோசிக்கிறாரு. ஐயா பார்த்துட்டு வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டா இங்க இருந்து கிளம்பிடலாம் இல்ல அப்படின்ற மாதிரி வேகமா அந்த இடத்துக்கு போக இப்ப சிசிலி இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட அதே ஸ்டேஷன்ல இருக்க ஒரு நபர், அம்மா நீ அவனை ரொம்ப நம்பிக்கிட்டே இருக்க, அவன் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட இருக்கவங்கள மாட்டி விட்டுட்டு போக்கிட்டே இருப்பாமா, நீ பார்த்து இருந்துக்கோமான்னு சொல்ல அவங்க இதை பெருசா கண்டுக்கல. அப்படியே கற்பனை இந்த பவித்ரன் இருக்கா இல்லையா, அந்த காட்டு பகுதிக்குள்ள போக ஆரம்பிக்க ஆடைகள் இல்லாம வெறும் இன்னரை மட்டும் போட்டுக்கிட்டு அந்த குழந்தை நிக்க கூட ஒரு 4-5 பேர் நின்றுகிட்டு இருக்காங்க. யாரா நீங்களா, எதுக்காகடா இந்த குழந்தை எப்படி நின்றுகிட்டு இருக்கான்னு கேட்க, ஐயா எங்களுக்கு தெரியலையா, நாங்க வந்து பாக்குறப்ப அவன் இப்படிதான் இருந்தான்னு கேட்கும் போது குழந்தை கிட்ட போறாரு. உனக்கு என்னடா வேணும், எதுக்காகடா இங்க நின்றுகிட்டு இருக்கேன்னு கேட்க மௌனமா இருக்கும். வேற வழி இல்லாததால போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட ஆரம்பிக்க, யோ என்னையா போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்திருக்க, அக்கம் பக்கத்துல விசாரிச்சு விட்டு வந்திருக்கலாம்ல, ஒன்னு பண்ண இன்னைக்கு நீ அவனையே கூட வச்சுக்கோ, நாளைக்கு அவனை தேடி யாராவது வந்தாங்க அப்படின்னா அப்ப சரண்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லும் போது இவருக்கு செம்ம கடுப்பு. ஏன்னா சிசிலியோட ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ணா, இந்த வேலையை பார்த்து விட்டுட்டாங்களே அப்படின்ற மாதிரி அவனை அப்படியே ரூமுக்குள்ள தூங்க வச்சுட்டு வெளிப்பக்கமா தாப்பால் போட்டுட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த குழந்தை தூங்குற மாதிரி நடிச்சிட்டு ஆள் இல்லாத சமயமா பார்த்து அங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி பல வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒண்ணுமே நடக்கல. அதிகாலையில அந்த பையனை கூப்பிட்டுக்கிட்டு ஸ்டேஷன் போக ஆரம்பிக்க இன்ன வரைக்கும் பையனை தேடி யாருமே வரல அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இதனால நான் அந்த இடத்துக்கு போய் விசாரிச்சுட்டு வர ஏதாவது கிடைக்கும்னு நினைக்கிறேன், நீ ஒண்ணு பண்ணு, அதாவது சிசிலி கிட்ட நீ இந்த குழந்தைய மட்டும் பார்த்துக்க முடியுமாறு சொல்லிட்டு இவர் அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்த ஃபுல்லா செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த குழந்தை வேணும்னே தான் அவனோட ஸ்கூல் பேக், ட்ரெஸ் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் தூக்கி போட்டிருக்கா அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. காரணம் புரியாம அங்க இருந்து ஸ்கூலுக்கு போக அது மூலமா டீடைல்ஸ் கிடைக்குது. அந்த டீடைல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு போக்கிட்டே இருக்கும்போது இந்த குழந்தையோட பேர்ல ஏற்கனவே ஒரு சின்ன குழந்தை இருக்கு, ஆனா அந்த குழந்தை இறந்து போயிருக்கு. அப்பா அம்மாவும் கிடையவே கிடையாது, அந்த அட்ரஸும் ஃபேக் அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்க இவர் மறுபடியும் பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த வேலை செஞ்ச வீடு இருக்குல்லையா ஹீரோயின், அந்த வீட்டுக்குள்ள நிறைய கிரௌடு நின்றுகிட்டே இருக்கு. இவர் என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது, இல்லையா வீட்டுல வேலை செஞ்ச போது அங்க இருக்க ஒரு 2 பேரை சுட்டு தள்ளிருச்சு, ஒரு பெரிய பிரச்சனை போக்கிட்டே இருந்தது, இப்பதான் கைது பண்ணி எல்லா வேலைகளும் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லும் போது இவருக்கு ஒரு சின்ன டவுட், அந்த வீட்டுல வேலை செஞ்சவங்க கூட ஏதாவது பையன் இருந்தாரான்னு கேட்கும்போது அங்க இருக்க யாருக்குமே எதுவுமே தெரியல. இதனால அங்க இருந்து கிளம்பி ஸ்டேஷனுக்கு போக சிசிலி அந்த குழந்தைய பார்த்துக்கோ அப்படின்னு தான் சொல்லிட்டு போனா இல்லையா, சிசிலி வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவ திடீர்னு தப்பிச்சு ஓடி போயிட்டான். இதனால அங்க இருக்க எல்லாருமே கோபமடைறாங்க. எஸ்ஐ ஏற்கனவே காரணத்தை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்தாரு, இப்போ அந்த குழந்தை மட்டும் கிடைக்கலன்னு வையா என்ன நடக்கும் எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி பவித்ரன் கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி கத்திக்கிட்டே இருக்கும்போது பவித்ரனும் நான் ஒன்னும் தப்பு பண்ண கிடையாது, நான் ஒன்னும் அந்த பையன் தப்பிக்க விட கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க இருக்க சிசிலிக்கு இது ஒரு மாதிரி ஆயிடுது. எல்லாரும் உன்னை பத்தி சொன்னாங்கடா, ஆனா நான் தான் புரிஞ்சுக்காம விட்டுட்டேன், அவனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லாரையும் மாட்டி விட்டுட்டு நீ போய்கிட்டே இருக்கல அப்படின்ற மாதிரி அன்னைக்கு இவர்கிட்ட இருந்து பிரிய ஆரம்பிச்சவங்க தான். இவர் ஒரு மாதிரி சோகப்பட ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ண ஒரு 4-5 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை, அதாவது ஒரு பையன்னு சொல்லலாம், டீனேஜ் பையன், அவன் பஸ்ல வந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு இந்த பஸ் ஸ்டாப்பை பார்க்க ஆரம்பிக்கிறான். இங்கே நான் இறங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு பெரிய வீடு, அதாவது அந்த வயசானவங்க தங்கிக்கிட்டு இருந்த வீடு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அங்க எல்லாத்தையும் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இது மூலமா நமக்கு தெரிய ஆரம்பிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஓடி போன அந்த குட்டி பையன் இவன் தான். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. ஒரு 4-5 பேர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுல இருந்தவங்க எல்லாம் எங்க போனாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அதை ஏன்பா கேட்கிற, அங்க ஒரு வேலைக்காரமா இருந்திருக்காங்க, அவங்க பயங்கரமா அங்க இருக்க எல்லாரையும் சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி கண்ணெல்லாம் எடுத்து சுட்டுக்கிட்டே இருந்தாங்க. சின்ன வயசுல அந்த விஷயம் இன்னும் எங்களுக்கு கண்ணுக்குள்ளே இருக்குப்பா, அவங்கள போலீஸ்காரங்க கைது பண்ணி கூட்டு போய்கிட்டே இருக்கும்போது பயங்கரமா கத்திக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்லும் போது இவனுக்கு தன்னோட அம்மா தான் அது அப்படின்ற மாதிரி புரிஞ்சு போயிடுச்சு. ஸோ வேகமா போலீஸ் ஸ்டேஷன் போக ஆரம்பிக்கிறான். அங்க போலீஸ் எல்லாத்துக்கிட்டையும் போய் பேச ஆரம்பிக்க, சின்ன வயசுல நான் இங்க இருந்தேன் சார், அன்னைக்கு நான் ஓடி போனேன்னு ஞாபகம் இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அன்னைக்கு கான்ஸ்டபிளா இருந்த பவித்ரன் இன்னைக்கு எஸ்ஐ ஆயிட்டாரு. இவரை பார்த்தது ஓ நீ தானடா, ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி ஆயிட்டியே, சரி உள்ளவா எது வந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு வச்சுட்டு உனக்கு என்னடா வேணும்னு கேட்க, சார் அன்னைக்கு நான் தெரியாதனமா அப்படி பண்ணிட்டு சார் என்ன மன்னிச்சிருங்க சார்னு சொல்லிட்டு அது கூடவே உங்களுக்கும் சிசிலி மேடமுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்கும்போது கல்யாணம் ஆயிடுச்சு வேற ஒருத்தவங்க கூட, அதெல்லாம் விடு உனக்கு இப்ப என்னடா வேணும்னு கேட்கும்போது அன்னைக்கு என்னோட அம்மாவை கைது பண்ணி கொண்டு போனாங்க, என்னோட அம்மாவை நான் பார்க்க முடியுமா சார், அவங்க எங்க இருக்காங்க சார்னு கேட்கும்போது உன்னோட அம்மாவை தேடி வந்திருக்கியோ, சரி ஒண்ணு பண்ணு, இந்த தண்ணியை போய் புடிச்சிட்டு வா,
நான் உனக்கு அப்புறமா உன் அம்மா பத்தி சொல்றேன்னு சொல்லும்போது இவர் அந்த வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு கான்ஸ்டபிள் ஓடி வந்து, டேய் ஓடி போன நீ எதுக்காகடா மறுபடியும் இங்க வந்த? அவனுக்கு கல்யாணம் நின்று போச்சு, அதுக்கு நீதான் காரணம் அப்படின்ற மாதிரி பயங்கரமான கோபத்துல இருக்கான். நீ என்ன பண்ணாலும் சரி உன்னோட அம்மாவை பத்தி ஒரே ஒரு விஷயம் கூட அவ சொல்ல மாட்டான்டா. ஒண்ணு பண்ணு, இந்த நம்பர் எடுத்துக்கோ, இவருக்கு போன் பண்ணு, இவர் தான் உன்னோட அம்மாவை கடைசியா கைது பண்ணி கொண்டு போனவர் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கிருந்து அனுப்பி வைக்கும் போது இந்த எஸ்ஐக்கு தப்பிச்சு ஓடி போயிட்டானோ, அவனோட அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுக்கலான்னு பார்த்தா ஓடி போயிட்டானே. சரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி கேஷுவலா இருக்கும்போது இந்த பையன் அந்த கான்டாக்ட பிடிக்க ஆரம்பிக்கிறான். அது மூலமா விசாரிக்கும் போது அன்னைக்கு நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ள இருக்க வயசானவங்களை அவங்க போட்டு தள்ளிட்டாங்க போல. சொந்தக்காரங்க வரும்போது கண்ணெடுத்து அவங்க எல்லாரும் சுட பார்த்தாங்கப்பா. கைது பண்ணி அவங்கள செல் அடைக்கும் போது அவங்க பயங்கரமா கத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. என்னோட பையனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி மூச்சு விடாம எல்லா தடவையும் இதே சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி அங்கிருந்து ஒரு மனநல காப்பகத்து கூட்டு போனாங்க. அங்க அவங்கள பார்த்தாங்கப்பான்னு சொல்லும் போது இவர் அங்க போய் தேட ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்துலதான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இங்கதான் இருந்தாங்க, ஆனா ஒருத்தவங்க கூட்டு போயிட்டாங்கன்னு சொல்லும் போது இந்த பையனுக்கு ஒண்ணுமே புரியல. அம்மாக்கு நம்மள தாண்டி இங்க யாரும் இல்லையே, யார் வந்து கூட்டு போனான்னு பார்க்கும்போது அண்ணன் அப்படின்ற பேர்ல பவித்ரன் அப்படின்ற ஒரு கேரக்டர் கூட்டு போயிருக்காரு. சோ இங்க சிங்க் ஆகுற விஷயம், இந்த எஸ்ஐ தான் இந்த வேலையை பார்த்திருக்காரு அப்படின்றது வேகமா அவர்கிட்ட போய் வேற வழியே இல்லாம, என்னோட அம்மாவை எதுக்கு கூட்டு போனீங்க, என்னோட அம்மாவை என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது, உன்னோட அம்மாவா, உனக்கு அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா, உன்னோட அம்மாவை காணோம் அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்க, இவன் ஐடி கார்டை காமி உன் அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுக்குறேன்டா, இல்லைன்னா ஒன்னும் பண்ண முடியாது, கிளம்பிக்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி இக்னோர் பண்ண. ஆனா இவ கிட்ட தான் தெரியல, தன்னோட அம்மாவை இவர் தான் கூட்டு போயிருக்காரு, கண்டிப்பா இவரால தான் தன்னோட அம்மாவை நம்மளால பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு டெய்லி இந்த ஸ்டேஷன் பக்கம் வந்து நின்றுகிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் அங்க இருக்கவங்க கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சிலர் இங்க இருந்து போயிட்டுடா, நடக்காத காரியம்டா இது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க இவ முயற்சியை கைவிடல. அங்கேயே நின்றுகிட்டே இருக்க எஸ்ஐ கடுப்பாகிறாரு. ஒழுங்கு முறைதான் இங்க இருந்து போயிட, இல்லைன்னா இங்க நடக்கிறதே வேறடா, உன்னோட அம்மாவோட கை கால்கள் அப்படின்ற எல்லாமே துண்டு துண்டா வரும், இது நடக்க கூடாது அப்படின்னா நீ முதல்ல இங்க இருந்து போயாகணும் அப்படின்ற மாதிரி லிட்டரலி மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது அவன், இது எல்லாத்தையுமே நான் தப்பிச்சு போனேன்னு தான் சார் பண்ணீங்க, நான் உங்களுக்கு ஒரு உதவி பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா என்னோட அம்மாவை நீங்க காட்ட முடியுமா, அன்னைக்கு நான் மட்டும் தப்பிச்சு போக கிடையாது, என் கூட சேர்ந்து இன்னொருத்தனை தான் தப்பிச்சு போனா அவனை நீங்க தேடிட்டு தானே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த வாண்டட் லிஸ்ட்ல கையா காமிக்கும் போது அப்பாஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர். சோ அவரோட கதைக்குள்ள போக ஆரம்பிக்குது. இந்த சின்ன பையன் அங்க தப்பிச்சு ஓடணும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அதே மாதிரிதான் அப்பாஸும் அன்னைக்கு தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கும்போது இந்த சின்ன பையனை எதிர்ச்சியா பாக்குறாரு. இவன் யாருன்னே தெரியலையே, அம்மா என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி மிரட்டி அந்த சின்ன பையனை அனுப்பி வைக்கலாம் ட்ரை பண்ணும்போது பையன் பின்னாடி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கான். இந்த அப்பாஸ் பாத்தீங்கன்னா பல இல்லீகலான வேலைகள் எல்லாத்தையும் பாப்பான் இருக்கும். அவன் போலீஸ் வராங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கையில ட்ரக் இருக்கு, அதை தூக்கி போட்டுட்டு கேஷுவலா போய்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்க இதை பாக்குறாங்க. என்னப்பா தூக்கி போட்ட, அப்ப அவனோட பேக்ல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது அங்க எதுவுமே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த குட்டி பையன் வந்தான் இல்லையா, இவருக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற பேர்ல இந்த வேலையை பண்ண ஆரம்பிக்க இவனை ரொம்ப பிடிச்சி போயிடுது. கூடவே கூட்டு போய் இவங்களோட அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க மூலமா இவனை பாத்துக்க வைக்க ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு உன் அம்மா வேணும் அவ்வளவுதானடா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, உன் அம்மாவை நான் கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு நாள் முழுக்க வெளியே போறாரு பையன். அம்மா கூட நம்ம போயிடுவோம், அம்மாவை நம்ம பாத்துருவோம் அப்படின்ற மாதிரி மௌனமா இருக்கும்போது திரும்பி ரிட்டர்ன் வர ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன்டா, உன்னோட அம்மா எங்க போனாங்க அப்படின்னு தெரியல, உனக்காக ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ இதை போட்டுக்கோடா, நீ அம்மாவை தேடணும் அப்படின்னா அதுக்கு நிறைய சம்பாதிக்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு ஒயின் ஷாப்ல கூட்டு போய் அங்க பாட்டில் எடுக்கிறது, அது அங்க இருக்க எல்லாருக்கும் பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து தர்றது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இந்த பையன் எல்லாத்தையும் கத்துக்க ஆரம்பிக்கிறான். அப்பாஸோட சேர்ந்து நிறைய இடங்களுக்கும் போய் திருட ஆரம்பிச்சு அப்பாஸ் ஒரு பக்கம் பயங்கரமா குடிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த பையனும் என்னோட அம்மா கிடைச்சிருவாங்களா, அம்மாவை பார்க்க போகலாமா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வயசுலயும் கேட்டுக்கிட்டே இருக்கு. உன் அம்மாவை நான் கண்டிப்பா உனக்கு காட்டாம விட மாட்டேன்டா, எல்லா வேலைகளும் நடந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இவனை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அவர் போதைக்கு அடிமையாயிட்டார். ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பையன் வளர்ந்து போயிட்டான், அவருக்கும் வயசாயிடுச்சு இல்லையா, எங்க நம்ம கெத்தா வாழ்ந்துகிட்டு இருந்தோமோ அதே இடத்துல இவர் அங்க இருக்க எல்லாராலையும் துன்புறுத்தப்பட்டுகிட்டே இருக்க இவனுக்கு இது பிடிக்கவே இல்லை. நம்ம வேற எங்கேயா போயிடலாமா, எல்லாரும் ஒண்ணு விட்டு போயிட்டாங்களே, நம்ம இங்க இருந்து போயிடலாமேன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இவர் தயங்குறாரு. கடைசியா நம்ம ஒரே ஒரு பெரிய மேட்டர் பண்ணலாம்டா, அதை பண்ணிட்டு நீ வாசப்பட்ட மாதிரியே பெங்களூர் போய்க்கூடா அப்படின்னு மாதிரி சொல்ல அந்த சமயத்தை பயன்படுத்தி தான் இவ இந்த ஊருக்கு வர ஆரம்பிக்கிறான். இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் ஆக இவ அந்த அப்பாஸ் கிட்ட போய் ஒரு மாதிரி மௌனமா இருக்கும்போது இவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, போலீஸ்காரங்க தன்னை சுத்தி வலிச்சிட்டாங்க அப்படின்னு. அவசரப்பட்டியா, உன்னோட அம்மாவை நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா, அவங்கள மனநல காப்பகத்துல இருந்து பவித்ரன் அப்படின்ற யாரோ ஒருத்தவங்க தான் கூட்டு போயிருக்காங்க, அதை கிராக் பண்றதுக்குள்ள இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டியாடா அப்படின்ற மாதிரி. தப்பிச்சு ஓட முடியாததால போலீஸ்காரங்க கிட்ட
பார்த்துக்கிட்டு சரணடைய இப்ப ஓடி போய் மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறா. இதை முன்னாடியே சொல்லியிருந்தா நான் இதை பண்ணியிருக்க மாட்டேனியா, என்னை மன்னிச்சிரியா, நான் இதை வேணும்னு பண்ணலன்னு சொல்ல அவங்க கைது பண்ணி கூட்டு போய்கிட்டே இருக்கும்போது இந்த பையன் அந்த போலீஸா பாக்குறான். இப்பயாச்சும் என்னோட அம்மாவை காமிக்க முடியுமா சார்னு கேட்க, இவர் என்னோட சிஸ்லியை நீ எப்படி என்கிட்ட இருந்து பிரிச்சியோ அதே மாதிரிதான் உன்னோட அம்மாவை நான் ஒரே ஒரு முறை மட்டும் காமிக்கிறேன், அதுக்கப்புறம் உன்னோட அம்மாவை உன் வாழ்க்கையிலே பார்க்க முடியாதுறான்னு சொல்லி ஒரு மனநல காப்பகம் மாதிரி இருக்க அந்த இடத்துக்கு கூட்டு போறாரு. அங்க இருக்க பாரு லாஸ்ட் செல்லு, அதுலதான் உன்னோட அம்மா இருக்காங்க. இப்போ பாத்துட்டு வாப்போ அப்படின்னு மாதிரி அனுப்பி வைக்கும் போது கண்கள் கலங்கிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போய்கிட்டே இருக்கு. அவங்க வெளிப்பக்கமா ஒரு ஜன்னல் மாதிரி இருக்கு, அது அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவ அப்படியே அம்மானு கூப்பிட ஆரம்பிக்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது அவங்க முகத்தை பார்த்தது இவனுக்கு அப்படியே கண்ணு கலங்க ஆரம்பிக்குது. அங்க இருந்து வேக வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். போலீஸ்காரருக்கு ஒன்னும் புரியல, இவங்களை பார்த்து எதுக்கு ஓடுறா அப்படின்ற மாதிரி இவரும் போய் பார்க்கும்போது நார்மலா தான் இருக்கு. சோ இங்க ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். அதாவது அந்த அம்மாவை பார்க்கும்போது போலீஸ்காரருக்கு நார்மலா தான் தெரியுது, நமக்கு நார்மலே கிடையாது. ஏன்னா அங்க இருக்கிறது ஹீரோயின் கிடையாது. அவங்க ஒரு ஐடி கார்டு ஒரு லேடி கிட்ட இருந்து, அதாவது மனநல பாதிக்கப்பட்ட லேடி கிட்ட இருந்து தூக்குனாங்கன்னு இருக்கு இல்லையா, அது உள்ள இருக்கிறது அந்த லேடி தான். சோ இங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இவங்க போற எல்லா இடங்கள்லயும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்றதுக்காக இவங்களோட பிளான் எப்பயுமே ஒரு படி மேலதான் இருக்கும். அந்த பிளானோட விஷயம் தான் இங்கேயும் நடந்திருக்கு. அதாவது இவங்க இந்த வயசானவங்களோட மிங்கிள் ஆகிட்டே இருக்கும்போது இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கார்டை நம்ம தூக்கிட்டு வந்தோம் இல்லையா, அந்த பொண்ணாலதான். அந்த பொண்ணை விட்டுடக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த பஸ் ஸ்டாண்ட்ல போய் சந்திக்கிறாங்க. அவங்கள வீட்டுக்கு கூட்டு வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா அன்னைக்கு இவங்க அந்த லேடியை சுட்டு கொலை பண்ணி மாட்டிக்கிட்டாங்க. என்ன பண்ண போறோமோ ஆளுங்களா வந்துகிட்டு இருக்காங்களே அப்படின்னு மாதிரி பதட்டத்தோட கண்ணோட நின்னுகிட்டே இருந்தாங்க இல்லையா. அப்ப என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த மனநல பாதிக்கப்பட்டவங்களை அங்க நிறுத்துறாங்க. அண்ட் தனக்கு பதிலா, அதாவது அவங்களோட ஐடி கார்டு தான் இது நேரம் வரைக்கும் இவங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இதனால ஐடி கார்டை அப்படியே வச்சுட்டு இந்த இடத்துல ஹீரோயின் இல்லவே இல்லை, இவங்க தான் இது நாட்கள் வரைக்கும் இருந்தாங்க பெரிய மாதிரி போட்டேலோட அங்கிருந்து அப்படியே தப்பிச்சு போக இவங்க, அதாவது மனநல பாதிக்கப்பட்டவங்க உள்ள கதவு திறந்துகிட்டு வர எல்லாரையும் சுட ஆரம்பிக்கிறாங்க. சோ போலீஸ்காரங்களா வந்து இவங்களை தான் கைது பண்ணி கொண்டு போயிருக்காங்க அப்படின்ன மாதிரியும் நாயகனோட அம்மா இன்ன வரைக்கும், அதாவது அந்த சின்ன பையனோட அம்மா இன்ன வரைக்கும் வெளியில தான் இருக்காங்க அப்படின்ன மாதிரி வேக வேகமா ஓடிக்கிட்டே இருந்தா இல்லையா. தன்னோட அம்மா நான் எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல வர வரைக்கும் இந்த இடத்துல தான் காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்ன மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா. அந்த இடத்துக்கு போய் அப்படியே உட்காந்து மூச்சு வாங்கிக்கிட்டே இருக்கும்போது மாடு எல்லாத்தையும் மேய்ச்சிக்கிட்டு ஒரு அம்மா அப்படியே பொறுமையா நடந்து வந்து இவனோட பின்னாடி கை வைக்கும் போது இவனுக்கு அப்படியே கண்கள் கலங்க ஆரம்பிக்குது. திரும்பி பார்த்தா இவனோட அம்மா தான். அம்மாவும் அழுதுகிட்டு, நான் சொன்னேன் இல்லையா அம்மா கண்டிப்பா உனக்காக இங்க வருவேன், நீ காத்துக்கிட்டு இருக்கணும்னு, எங்கடா போன அப்படின்னு மாதிரி கேட்கும் போது அவனும், அம்மா நம்ம வேற ஒரு கதைக்குள்ள போறோமாமா, இந்த கதையில நம்மளோட பேர் என்னமான்னு கேட்கும் போது அவங்க காதுகள்ல ஒரு பேரை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு மாதிரி ரிவீல் பண்ணாம இவங்களோட ஒரு புதிய பயணம் எங்க இருந்து தொடங்குது அப்படின்னு மாதிரி நமக்கு இந்த விஷயங்களை காமிச்சு இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படமா என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.